ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பிரியாணி நான் போடுறேன். ஸோ அதை உங்களுக்கு வீடியோ போடலாம். பிரியாணி வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரிஷாக மாறணும். நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியும் நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3யும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை 1 ஸ்பூன் சேர்த்தேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் எந்த ஒரு பிரியாணி மசாலாவும் நான் ஆட் பண்ணலை. அப்புறம் புதினா நல்லா சேர்த்து வதக்கிட்டு சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கன் நல்லா அந்த சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மீடியமாக கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக செய்கிறனால எனக்கு என்னோடய அளவில் நான் செய்கிறேன். நீங்களும் உங்களுடைய அளவில் செஞ்சுக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா அப்புறம் நம்ம தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கிட்டாச்சு. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை வச்சு நல்லா மூடி வச்சு ஒரு விசில் தான் வச்சேன். ஸோ சிக்கன் கிரேவியோட சூப்பராக தயாரிச்சு நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.